இப்போ 27ல் நம்ம 2 டெக்ஸ்ட் ஃபீல்டு வச்சுக்கிறோம். பட்டனை கிளிக் பண்ணோன்னே அந்த 2ஐயும் ஆட் பண்ணி இது பண்ணுறோம். இவ்வளோதான், இது ஒரு வேலை. இங்கே வந்து பில் கேட்ஸ்ன்னு கொடுத்தோம்னா 2 பில் கேட்ஸ்ன்னு சேர்ந்து இங்கே வரணுமாமா. அதுக்கப்புறம் சிஎல்ல வெறும் கம்பைண்டுன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலி இங்கே தப்பு பண்ணியிருக்கிறாங்க. சிஎல் ஸ்ட்ரிங்காக கம்பைண்டுன்னு கொடுத்தா என்னென்னு வரும்? ஆன்சரு கம்பைண்டுன்னு மட்டும்தான் வரும். நீங்கள் வந்து இந்த கம்பைண்டுங்கிற வேரியபிள் கொடுத்தா தான் கரெக்டாக வரும். பரவாயில்ல, நான் இதையும் பண்ணி காமிச்சிடுறேன். ஆக்சுவலி இவங்க இதை பண்ணியிருக்கிறது நல்லது தான். உங்களுக்கு வந்து இன்னும் ப்ரோக்ராமிங் எப்படிங்கிறது புரியும். தப்பாக பண்ணியிருக்காங்களா இல்லை பர்பஸாகவே இதை காமிக்கணும்னு பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பட் வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போது இதில் ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு இருந்துச்சா, டைப் சம்திங். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு டெக்ஸ்ட் ஃபீல்டு போடுவோம், டைப் சம்திங் எல்ஸ் அப்படின்னு போட்டுருவோம். ஓகே, இப்போ இதில் V1 V2 போட்டலாமா? V4 நக்கலைஸில் இது பார்த்துருக்கீங்களா? அந்த எக்ஸாம் பேப்பர் திருட போவானுங்கள்ல, எக்ஸுக்கு பக்கத்தில் 2 கோடு போட்டிருக்கேன், நான் விக்கு பக்கத்தில் 2 கோடு போட்டிருக்கேன். நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆக்சுவலி இதை பண்ணுறதுக்கு ஷார்ட்டஸ்ட் மெத்தட்னா V1 + V2 போட்டுறலாம். இங்கே V1 + V2ன்னு போட்டுருலாம். இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன், உங்களுக்கு சிங்கிள் லைனில் காமிக்கிறேன். திஸ் இஸ் ஹவ் ஐ ரைட் கோட். ஆனால் அதுக்கு நீங்களும் இப்படியே பண்ணுங்கிறதெல்லாம் இல்லை. இதில் வந்து பில் அப்படின்னு அடிப்போம், அடுத்ததில் வந்து கேட்ஸ் அப்படின்னு அடிப்போம். இப்போ கிளிக் பண்ணால் இங்கே வந்து பில் கேட்ஸ்ன்னு வந்துருச்சா? இது எப்படி வந்துச்சுன்னு தெரியும்ல. V1ல டைப் பண்ணி இதுக்குள்ளே பில்டு வந்திருக்கும், இங்கே டைப் பண்ணி இதுக்குள்ளே கேட்ஸ்ன்னு வந்திருக்கும். இமேஜின் பண்ண முடியுது அவங்களால? இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம்? பில்னு இப்படி ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இதை என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம்? கேட்ஸ்னு இப்படி ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அப்போ இது 2 சேர்றப்போ உங்களுக்கு பில் கேட்ஸ் அப்படி தான் அது வந்திருக்கும். ஓகே, ஆனால் அவங்க அதை பண்ணலை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பேசிக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னொரு வேரியபிள் வேர்னு போட்டால் ஒரு வேரியபிள் கிரியேட் ஆயிரும். இதில் வந்து கம்பைண்டுன்னு அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. கம்பைண்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நீங்கள் என்ன பேர் வேணாலும் வைக்கலாம். ஈக்குவல் டு V1 + V2ன்னு போட்டுக்கிட்டாங்க. ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே அவங்க கம்பைண்டை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க பண்ண தப்பை நான் பண்ணிடுறேன். இதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பில் கேட்ஸ் நடிச்சுட்டு நான் வந்து பிரிண்ட் கொடுத்தோன்னே இங்கே கம்பைண்டுனே வந்திருக்கும். ஆனால் உள்ள என்ன தெரியுமா நடந்திருக்கும்? ஃபஸ்ட்டு பில் கேட்ஸ்ன்னு கொடுத்தோம்னா இங்கே பில் வந்திருக்கும், இங்கே கேட்ஸ் வந்திருக்கும். அப்போ இங்கே என்ன வந்திருக்கும்? இது என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம்? பில்லு. இது என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம்? இப்போ இது 2 சேர்ந்து கம்பைண்டுக்குள்ளே வந்து பில் கேட்ஸ்ன்னு இருக்கும். இப்போ கம்பைண்டுன்னு ஒரு பவுல் இருக்குது, அதுக்குள்ளே பில் கேட்ஸ் இருக்குது. இப்போ இங்கே வந்தோடனே சிஎல்குள்ளே கம்பைண்ட் இருக்குது. ஆனால் கம்பைண்டுங்கிற வேரியபிள் இல்லை, கம்பைண்டுங்கிற ஸ்ட்ரிங் இருக்குது. டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன இருந்தாலும் கம்ப்யூட்டர் அதுக்கான அர்த்தத்தை கண்டுபிடிக்காது. ஸோ இந்த கம்பைண்டுங்கிறதே அனுப்பிச்சு அந்த கம்பைண்டுங்கிறதே பிரிண்ட் ஆயிரும். ஸோ இதை எப்படி சரி பண்ணலாம்? அவ்வளோதான். இப்போ நீங்கள் டபுள் கோட்ஸ் ரிமூவ் பண்ணி விட்டு V1 + V2ன்னு வச்சிங்கன்னா என்ன ஆகும்? V1 V2 சேர்ந்தது கம்பைண்டுக்குள்ளே போயிருக்கும். அந்த கம்பைண்ட் வந்து இப்போ இங்கே வரப்போ இந்த கம்பைண்ட் வந்து பில் கேட்ஸுங்கிறது ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ அது சிஎல் ஆகிறப்ப ஆன்சர் இங்கே வந்துடும். ஸோ அப்போது நாம் இங்கே வந்து ஒபாமா பின் லேடன் அப்படின்னு கொடுத்தோம்னா ஒபாமா பின் லேடன் வந்துடணும். வந்துருச்சா? புரிஞ்சுதா என்ன நடந்துச்சுன்ட்டு? எல்லாத்துக்குமே புரிஞ்சுதா? அவ்வளோதான்.